ஆக இந்த பேஸ்ட்டு பல்ல தவிர எல்லாத்தையுமே வெள்ளையாக்கும் போல இருக்குது. நான்வெஜ் ஐட்டத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போய் கேட்டால் அது பேஸ்ட்டு போட்டு கழுவ சொல்லுது. உங்கள் வீட்டு டாய்லெட் அசுத்தமாக இருக்கா? கொஞ்சம் பேஸ்ட்டை போட்டு தேய்ங்க, கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆயிரும். முகத்தில் முகப்பருவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேஸ்ட்டை போட்டு தேய்ன்னு தேய்ங்க, தமனா மாதிரி ஏறிங்க. நீங்கள் நம்பலைனாலும் இதுதான் மக்களே நெசம். ஏன்னா நான் பார்க்குற வீடியோலலாம் எல்லாத்துக்கும் பேஸ்ட்டு தேயின்னு தான் சொல்கிறாங்க. நாங்களோட இந்த சோப்பு ஷாம்புவெல்லாம் தூக்கி போட்டு 4 டப்பா பேஸ்ட்டு வாங்கி பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. இது சரி, சோறு ஆறிட போகுது, அதை முதல்ல பார்ப்போம். நமக்கு சோறு தான் முக்கியம். நம்மளாம் எப்பேற்பட்ட ஆளுங்க, நம்மளுக்கே ரசத்தை ஊற்றிட்டாங்க. பொரிச்ச மீனாவது கொடுத்தாங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குருவோம். பட் என்னதான் இருந்தாலும் 2 லிட்டர் ரசத்தை ஊற்றி அதோட பொரிச்ச மீனை குழச்சி அடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஃபைனலாக ஒரு ஆஃப் பாயிலில் பெப்பரை தூக்கலாக போட்டு முடிச்சா தான் அது ரசத்துக்கு கொடுக்குற மரியாதை. ரசத்தோட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு இதுக்கு மேலே டைலாக்